குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதுக்கான கிளாஸ் 16 நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரிகார்ட் டு லா பேப்பர்ல வித் ரிகார்ட் டு ஐபிசி எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் சிஆர்பிசி த ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு உமன், பெண்களுக்கு அல்லது பெண்கள் தொடர்புடைய பிரிவுகள் என்ன ஐபிசியில், சிஆர்பிசியில், அதுக்கப்புறமா எவிடன்ஸ் ஆக்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பெண்கள் தொடர்புடைய பிரிவுகள், அது பெண்களுக்கு சாதகமாகவோ அல்லது பெண்கள் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடைய பிரிவுகளாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிசி. ஐபிசியில் எத்தனை ஐபிசி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு உமன், சரியா? ஃபர்ஸ்ட் அதில் நம்ம மெயினாக நம்ம செக்ஷுவல் அஃபென்சஸ் கண்டிப்பாக அது இல்லாமல் ப்ரொவிஷன்ஸ் வித் ரிலேட்டட் டு உமன் இருக்க வாய்ப்பில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஐபிசியில் எத்தனை செக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம், எவிடன்ஸ் ஆக்டில், தென் சிஆர்பிசியில் எந்தெந்த செக்ஷன்ஸ் எல்லாம் உமன் ரிலேட்டடாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐபிசியில் மொத்தம் ஐபிசியில் 19 sections. We are going to discuss 19 sections in IPC, starting from section 304B. Section 304B, dowry death, அதுல இருந்து ஆரம்பிக்க போது அதற்கு அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ஸ்ல என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். வித் ரிகார்ட் டு உமன், அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு உமன், அதுல ஐபிசியில் மொத்தம் ஒரு 19 செக்ஷன்ஸை நோட் பண்ணி அந்த 19 செக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், சரியா? So dowry death, section 304B. So offences against body, human body, அதுல தான் section 304B வரும். section 304B, dowry death. இதுல டவுரிங்கிறதுக்கான என்ன அர்த்தம் அப்படிங்கிறது டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961ல என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் டவுரிங்கிற இது வரும். அதாவது இன் பர்சுவன்ஸ் ஆஃப் மேரேஜ் ஆர் வித் இன் ரிலேஷன் டு மேரேஜ் எனி டிமாண்ட் ஹாஸ் பீன் மேட், தென் சச் ஆக்ட் amounts to dowry அப்படின்னு சொல்லிட்டு டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961ல கொடுக்கப்பட்டிருக்கும், சரியா? ஸோ செக்ஷன் 304B இஸ் வித் ரிகார்ட் டு டவுரி டெத். ஃபர்ஸ்ட் அதுதான் நம்ம பார்க்க போறோம். 19 செக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன் இஸ் செக்ஷன் 304B, டவுரி டெத். என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 304B டவுரி டெத் கிளாஸ் 1, வேர் த டெத் ஆஃப் உமன் இஸ் காஸ்ட் பை எனி பர்ன்ஸ் ஆர் பாடிலி இன்ஜுரி ஆர் அக்கர்ஸ் otherwise than under normal circumstances within 7 years of her marriage, and it is shown that soon before her death she was subjected to cruelty or harassment by her husband or any relative of her husband for or in connection with any demand for dowry, such death shall be called dowry death, and such husband or relative shall be deemed to have caused her death. இதுதான் கிளாஸ் 1 சொல்லுது. ஸோ அப்போ இதுல என்ன தெரியணும், the death of a woman should have been happened within 7 years of marriage, and prima facie it is to be shown that soon before her death she was subjected to cruelty or harassment in connection with any demand for dowry. அப்போ அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக, that may be relatively sooner, it is not necessarily 1 day before or 2 days before, அது ஒரு மாதத்திற்கு முன்பாகவும் இருக்கலாம், ஒரு வாரத்திற்கு முன்பாகவும் இருக்கலாம். ஆனால் முக்கியமாக அவர் அந்த முடிவை எடுப்பதற்கு ஒரு காரணமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அப்போ அதை டவுரி டெத் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த கேஸ்ல அக்யூஸ்ட் யாராக இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எய்தர் ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ எ ஸ்ட்ரேஞ்சர் cannot be an accused in a case of offense under section 304B, சரியா? That is what class 1 says. So அடுத்து class 1 உடைய explanation, for the purposes of this subsection dowry shall have the same meaning as in section 2 of dowry prohibition act 1961. ஏற்கனவே சொன்னதுதான். Then class 2, whoever commits dowry death shall be punished with imprisonment for a term which shall be not less than 7 years but which may extend to imprisonment for life. So if a person has been held guilty of offense under section 304B, the minimum imprisonment which can be awarded against him is 7 years. குறைந்தபட்ச தண்டனையே அவருக்கு 7 வருடங்கள்
என்பது இந்த செக்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு மேல என்ன இருக்கலாம்? அதற்கு மேல ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். சரியா? திஸ் இஸ் வாட் 304B கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 சேஸ். இதுதான் வந்து ஐபிசில முதல் செக்ஷன் வித் ஆஃபென்சஸ் ரிலேட்டிங் டு உமன், டவுரி, டெத், செக்ஷன் 304B. அடுத்து என்ன செக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் மெயின்டைன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் 304B. அதுக்கு அடுத்து நம்ம ஏற்கனவே சில செக்ஷன்ஸை நம்ம பார்த்துருப்போம். சரி, செக்ஷன் 304Bக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செக்ஷன் 314. இட் இஸ் வித் ரிகார்ட் டு மிஸ்கேரேஜ், அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நம்ம இனிமேல் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல செக்ஷன் 314, செக்ஷன் 314 செக்ஷன் 314 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெத் காஸ்ட் பை ஆக்ட். செக்ஷன் 314 ஆஃப் ஐபிசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெத் காஸ்ட் பை ஆக்ட் டன் வித் இன்டென்ட் டு காஸ் மிஸ்கேரேஜ். டெத் காஸ்ட் பை ஆக்ட் டன் வித் இன்டென்ட் டு காஸ் மிஸ்கேரேஜ். அதாவது கருக்கலைப்பு செய்யும் நோக்கத்தில் ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது ஒரு மரணம் ஏற்படுவதுதான் இந்த செக்ஷன். சரியா? இது வந்து offences of the causing of miscarriage or injuries to unborn children, of the exposure of infants and of the concealment of births அப்படிங்கிற அந்த டாபிக் கீழே வரும் செக்ஷன் 314. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது 304B டவுரி டெத். அடுத்து ரெண்டாவதா பார்க்கறது செக்ஷன் 314 டெத் காஸ்ட் பை ஆக்ட் டன் வித் இன்டென்ட் டு காஸ் miscarriage. Whoever with intent to cause the miscarriage of woman with child does any act which cause the death of such woman shall be punished with imprisonment of either description for a term which may extend to 10 years and shall also be liable to fine. அப்போ ஒருத்தரை வந்து நம்ம என்ன பண்றாங்க, கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு, ஒரு தகாத உறவில் ஒரு குழந்தை உருவாகி விடுகிறது, இல்ல காதல்னால ஒரு ஒரு கரு உருவாகி இருக்கு. அப்போ வந்து அது அதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருக்காது. ஒரு லேட்டா ஒரு இந்த டிசிஷனுக்கு வந்திருக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் அவங்கள ஒத்துக்க மாட்டாங்க, அப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த டிசிஷன் எடுக்க வச்சிருக்கலாம். ஸோ டியூ டு தட் பர்டிகுலர் ஆக்ட் சச் மிஸ்கேரேஜ் அதை வந்து பண்ண போறோம் அப்படின்னா, that would be an offense and it attracts 10 years of imprisonment. இப்போ அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. If act done without woman's consent and if the act is done without the consent of the woman shall be punished either with imprisonment of life or with the punishment above mentioned அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ கன்சென்ட் இருந்தா அதிகபட்சம் 10 வருட தண்டனை. கன்சென்ட் இல்லாம மறைமுகமாக ஏதோ ஒரு மருந்து இல்ல ஏதோ ஒரு மாத்திரையை கொடுக்குறோம், அது பல பின்விளைவுகளை உண்டாக்கலாம். அந்த பின்விளைவுகளின் காரணமாக அந்த பெண்ணிற்கு மரணம் ஏற்பட்டால் அப்போ என்ன தண்டனை கொடுக்கப்படும்? அதிகபட்சம் ஆயுள் தண்டனை வழங்கப்படும். சரியா? explanation. It is not essential to this offense that the offender should know that the act is likely to cause death. இது இந்த மாதிரி ஒரு மருந்து கொடுத்தால் அவளுக்கு மரணம் ஏற்படுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதோடைய அந்த இன்டென்ஷன் இருந்தா போதும். மிஸ்கேரேஜ் பண்ணணும்னு தெரியுது, அதனால இந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், அதனால ஒரு மரணம் ஏற்பட்டால் அந்த செயலுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு இந்த செக்ஷன் would be applicable. செக்ஷன் 314 death caused by act done with intent to cause miscarriage. செக்ஷன் 314. சரியா? இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற டாபிக் வந்து offences in which women are involved. செக்ஷன் 313, செக்ஷன் 314. இப்போ நம்ம செக்ஷன் 314 பார்த்தோம். செக்ஷன் 313 என்னன்னு பாத்தீங்கன்னா, causing miscarriage without woman's consent. ஸோ ஃபர்ஸ்ட் 314 வந்து miscarriage resulting in the death of a woman. அதுக்கு எவ்வளவு இம்ப்ரிசன்மெண்ட்? 10 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட். if it has been obtained with consent. if it is not obtained with consent அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கப்படும். தட் இஸ் வாட் செக்ஷன் 314 says so. செக்ஷன் 313 என்னன்னு பாத்தீங்கன்னா, causing miscarriage without woman's consent. ஸோ டெத் வந்து என்ன ஆகல, நடக்கல, பட் மிஸ்கேரேஜ் பண்றோம். அந்த மிஸ்கேரேஜ் பண்றது அந்த பெண்ணிற்கே தெரியாமல் செய்யறோம். whoever commits the offense defined in the last preceding section without the consent of the woman, whether the woman is quick with child or not, shall be punished with imprisonment for life or with imprisonment of either description of term which may extend to 10 years and shall also liable to fine. ஸோ இதுவும் என்னது 10 years அல்லது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் எது வேணாலும் இருக்கலாம்.
அப்படின்னு சொல்றது. மிஸ்கேரேஜ் என்று சொல்வது கருக்கலைப்பு அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் செக்ஷன்ல வரும். செக்ஷன் 313, செக்ஷன் 314. அதுக்கு அடுத்து செக்ஷன் 306. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அபேட்மெண்ட் டு கமிட் சூசைட் பை உமன். செக்ஷன் 306. அபேட்மெண்ட் டு கமிட் சூசைட் பை உமன், அதாவது தற்கொலை, ஒரு பெண்ணை தற்கொலை செய்து கொள்வதற்கு தூண்டும் செயல், அதுக்கான தண்டனை என்ன அப்படிங்கறத செக்ஷன் 306ல நம்ம பார்க்க போறோம். Section 306, abatement of suicide. If any person commits suicide, whoever abates the commission of such suicide shall be punished with imprisonment of either description for a term which may extend to 10 years and shall also be liable to fine. இந்த செக்ஷன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, section 306 வந்து it is common. It does not only includes men or women, it includes to both the gender, and it is not necessary the person abating the suicide should be husband or relative of an husband. சரியா? இதுதான் செக்ஷன் 306க்கும் செக்ஷன் 304bக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டு இடங்கள்லயுமே the death is என்னது unnatural, but in the former case it is with regard to continuation of dowry demand. செக்ஷன் 304b ல. செக்ஷன் 306ங்கிறது abatement of suicide. அப்போ ஒருத்தங்களை தற்கொலைக்கு தூண்டுவதற்கு எவர் ஒருவர் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு 10 வருடம் வரைக்கும் என்ன தண்டனை கொடுக்கப்படும்? தண்டனை கொடுப்பதற்கு சட்டத்தில் வழி இருக்கிறது. செக்ஷன் 306, அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட். இட் அப்ளைஸ் டு போத் மென் ஆஸ் வெல் அஸ் உமன். ஸோ அப்போ மென்னுங்கிறது சில பேர் வந்து கடன் தொல்லையால் தற்கொலை பண்ணிப்பாங்க. அப்போ அந்த கடன் தொல்லைக்கு காரணமாக இருப்பவர்கள் அவர்களை மிகவும் உதாசீனமாக அசிங்கப்படுத்தி அவங்களை காயப்படுத்தி அந்த செயலை தூண்டக்கூடிய நபர் இருந்தார் என்றால் அவர் மீது கூட இந்த பர்டிகுலர் செக்ஷனை போடலாம். இது செக்ஷன் 306. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செக்ஷன் 354 ABCD. செக்ஷன் 354ல ABCD. செக்ஷன் 354 அது எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் உமன், அதோடைய கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த செக்ஷன் 354ல இருந்து செக்ஷன் 354 வந்து அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் உமன். ஜெனரல் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். செக்ஷன் 354, assault or criminal force to woman with intent to outrage her modesty. Whoever assaults or uses criminal force to any woman intending to outrage or knowing it to be likely that he will thereby outrage her modesty shall be punished with imprisonment of either description for a term which shall not be less than 1 year but which may extend to 5 years and shall also be liable to fine. So from 1 year to 5 year. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த 4 செக்ஷன், செக்ஷன் 354ல இருந்து 354 A, B, C and D, இது எல்லாமே வந்து 2013 கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வராங்க. அதாவது இந்த பனிஷ்மெண்ட்டுடைய அந்த நேச்சரை வந்து அதிகப்படுத்துறாங்க. கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் 2013 நிர்பயா சம்பவத்திற்கு பிறகு ஜஸ்டிஸ் JS வர்மா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை ஃபார்முலேட் பண்றாங்க டியூ டு த வைட் பப்ளிக் அவுட்ரேஜ். அப்போ வந்து அந்த ஜஸ்டிஸ் JS வர்மாவுடைய கமிட்டியின் அடிப்படையில பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனைகளை அதிகப்படுத்துவது, அதற்கான அந்த வழக்கு ப்ரொசீஜர்களை ஸ்பீடப் பண்றது, அதற்கென்று தனியாக நீதிமன்றங்களை உருவாக்குவது, இந்த மாதிரி வேரியஸ் அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வராங்க. கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்ல தான் இந்த பனிஷ்மெண்ட் பீரியட் என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. வித் ரிகார்ட் டு அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் உமன், if a person assaults or uses criminal force with an intent thereby to cause outraging the modesty of woman, ஒரு பெண்ணின் கண்ணியத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் செயலில் ஒருவர் ஈடுபட்டால் அதற்கு 1 வருடம் குறைந்தபட்ச தண்டனையாகவும் அதிகபட்சம் 5 வருட தண்டனையாகவும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 354. சரிங்களா? தென் we move on to section 354A, sexual harassment and punishment for sexual harassment. Sexual harassment and punishment for sexual harassment, இது வந்து செக்ஷன் 354A. மாடஸ்டி ஞாபகம் வச்சுக்கோங்க 354. sexual harassment 354A class 1, 354 class 1. A man committing any of the following acts. So they designate some 4 acts as a sexual harassment அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. 354A class 1க்கு கீழே 1, 2, 3 and 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 விஷயங்களை டெசிக்னேட் பண்றாங்க. These following 4 acts would constitute the act of sexual harassment அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த 4 ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், physical contact and advances involving unwelcome and explicit
செக்ஷுவல் ஓவர்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பெண் விரும்பத்தகாத செயல்களை செய்வது. அது எப்படிப்பட்ட செயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களை தொடுவது அல்லது அவர்களை physical contact and advances involving unwelcome and explicit sexual overtures, or two, a demand or request for sexual favors. இதெல்லாமே என்னது? it amounts to sexual harassment அப்படிங்கிறது. அதாவது டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தட் யுவர் இன்ஃப்ளூயன்ஸ். நீங்க ஒரு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கீங்க, அந்த பொசிஷனை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பெண்ணுடைய தகாத முறைகளில் ஈடுபடுவது. ரெண்டாவது, டிமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட் ஃபார் செக்ஷுவல் ஃபேவர்ஸ். உங்களுடைய விருப்பத்திற்கு அவர்களை இணங்குவ வகையில் கட்டாயப்படுத்துவதோ அல்லது கோரிக்கை வைப்பதோ. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். உனக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்ல உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், எப்படி வேணாலும். எதர் இட் மேபி இன் அ பாசிட்டிவ் வே ஆர் இன் அ நெகட்டிவ் வே. பாசிட்டிவ் வேங்கிறத ரெக்வஸ்ட்னு சொல்லுவோம், நெகட்டிவ் வேவை டிமாண்ட்னு சொல்லுவோம். எ டிமாண்ட் ஆஸ் வெல் அஸ் ரெக்வஸ்ட் ஃபார் செக்ஷுவல் ஃபிளேவர் would come under this act of sexual harassment. சரியா? This is with regard to second designation. Third one என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, showing pornography against the will of woman. தேவையில்லாம ஒரு போட்டோவை காமிச்சு இதை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, thereby you are inducing sexual feeling on that woman. So அப்ப அந்த showing that act, அது that amounts to sexual harassment. Then fourth criteria is making sexually colored remarks. சில பேர் ஏ ஜோக் சொல்றது, இல்ல மறைமுகமாக அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறத பாக்குறதுக்காக சில அநாகரிகமான சில வாக்கியங்களை சொல்வது, அந்த மாதிரி செக்ஷுவலி கலர்டு ரிமார்க்ஸ் மேக் பண்ற இந்த 4 ஆக்டும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிறது கீழே வரும். சரியா? பிசிக்கல் கான்டாக்ட் ஓவர் பிசிக்கல் கான்டாக்ட் மேக்கிங் தட் உமன் அன்வெல்கம் ஒன்னு. ரெண்டாவது, டிமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட் ஃபார் செக்ஷுவல் ஃபிளேவர். மூணாவது, ஷோயிங் போர்னோகிராஃபி. நாலாவது, மேக்கிங் செக்ஷுவலி கலர்ட் ரிமார்க்ஸ். இந்த 4 செயல்களுமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது கீழே வரும். கிளாஸ் 2, எனி மேன் who commits the offense specified in class 1, 2 or 3 of subsection 1 shall be punished with rigorous imprisonment for a term which may extend to 3 years or fine or with both அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 4க்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, which may extend to 1 year or with fine or with both, because it is only making a colorable sexual remarks. லாஸ்ட் கேட்டகரி. ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 year, மற்ற 3 கேட்டகரிக்கும் 3 years. சரிங்களா? திஸ் இஸ் வாட் செக்ஷன் 354A. 354A என்னது? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். 354A class 1 designates what are the acts that constitute sexual harassment, and class 2 says what is the punishment for those 4 categories. சரியா? Then we'll move on to section 354B, assault or use of criminal force with intent to disrobe. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த 354 வந்து அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ்ட் டு அவுட்ரேஜ் த மாடஸ்டி ஆஃப் உமன். இப்போ இது வந்து அதோட அக்ரவேட்டட் ஃபார்ம். என்ன சொல்றாங்க? தட் ஆக்ட் ஹஸ் பீன் டன் வித் அன் இன்டென்ட் டு டிஸ்ரோப் த உமன். அவர்களுடைய அந்த துணியை களையும் நோக்கத்தில் ஒரு ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்றீங்க, உங்களுடைய அந்த பலத்தை பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற போது அது இந்த செக்ஷனுக்கு கீழே வரும். 354B, எனி மேன் who assaults or uses criminal force to any woman or abets such act with the intention of disrobing or compelling her to be naked shall be punished with imprisonment of either description for a term which shall not be less than 3 years but which may extend to 7 years and shall also be liable to fine. So first, outraging the modesty of woman க்கு 1 to 3 years imprisonment. இப்போ இந்த கேசஸ்ல வர்றதுக்கு 3 to 7 years imprisonment. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? செக்ஷன் 354B, with an intent to disrobe, அவர்களுடைய உடையை களையும் நோக்கத்தில் ஒரு அசால்ட்டோ அல்லது கிரிமினல் ஃபோர்ஸோ யூஸ் பண்ணக்கூடிய செயல்கள் தண்டனைக்குரியது. தென் செக்ஷன் 354C and 354D, இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா புது இன்க்ளூஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி வாயரிசம் அண்ட் ஸ்டாக்கிங். செக்ஷன் 354C இஸ் வாயரிசம், செக்ஷன் 354D இஸ் ஸ்டாக்கிங். அது என்ன சார் வாயரிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாயரிசம் என்பது ஒரு செயலை அவர்களுக்கு தெரியாமல் செய்வது, அவர்களுடைய அங்கங்களை படம் பிடிப்பது, அவர்களுடைய அங்கங்களை நோட்டமிடுவது, அவர்கள் ஒரு தனிமையில் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் அவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்கள் உடை மாற்றும் பொழுது அதை கேப்சர் பண்ணுவது அல்லது அதை நோட்டமிடுவது, இந்த மாதிரியான செயலெல்லாம் வாயரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷன் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். 354C, வாயரிசம். எனி மேன் who watches or captures the image of a woman engaging in a private act in circumstances where she would
usually have the expectation of not being observed either by the perpetrator or by any other person at the behest of perpetrator or disseminates such image shall be punished on first conviction with imprisonment of either description for a term which shall not be less than 1 year, but which may extend to 3 years, and shall also liable to fine and be punished on second or subsequent conviction with imprisonment of either description for a term which shall not be less than 3 years, which may extend to 7 years அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முதல் முறை ஒருவர் இந்த தவறை செய்தால் அவருக்கு ஒரு வருடத்திலிருந்து 3 வருடங்கள் வரை தண்டனையும், அவர் மறுபடியும் இதே தவறை செய்தால் அவருக்கு 3 வருடத்திலிருந்து 7 வருடம் வரையும் தண்டனை வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்றது. ஸோ வாயரிசம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் தனியாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு செயலை செய்கிறார். ஒரு ஷோரூம் போறாங்க, அங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த ரிஹர்சல் ரூமுக்கு போறாங்க, அந்த ட்ரெஸ்ஸை மாத்தி பாக்குறாங்க. ஸோ இட் இஸ் ஆர் அவங்க என்ன நினைப்பாங்க, இது வந்து ஒரு ட்ரையல் ரூம், இங்க நாம மட்டும் தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு செயலை அவங்க செய்யறாங்க. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அங்க ஒரு கேமரா பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு, அவருடைய அந்த அந்தரங்க பாகங்கள் என்ன பண்ணப்படுறது, கேப்சர் பண்ணப்படுது. அப்படின்னா தட் அமௌண்ட்ஸ் டு வாயரிசம் அண்டர் செக்ஷன் 354C. சரியா? A man who watches or captures the image of a woman engaging in a private act, or it is not necessary only that particular person who is involved, he may be an abettor or he may be a perpetrator, but anyway he is involved in that particular crime அப்படின்னா that amounts to that would result in punishment for voyeurism, section 354C. சரியா? explanation 1 private actனா என்ன, explanation 2 அதோடைய கேப்சர் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸ்பிளனேஷன் 1 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, for the purposes of this section, private act includes an act of watching carried out in a place which in the circumstances would reasonably be expected to provide privacy and where the victim's genitals, posterior or breasts are exposed or covered only in underwear, or the victim is using a lavatory, or the victim is doing a sexual act that is not a kind of ordinarily done in public. பொதுவாக எப்பொழுதெல்லாம் ஒரு நபர் தான் பிரைவேட்டாக இருக்கிறோம், தான் தனிமையாக இருக்கிறோம், நம்மளை யாரும் நோட்டமிடவில்லை என்ற ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உணர்றாங்களோ அத்தகைய இடத்துல இந்த குற்றங்கள் செய்யும் போது இது வாயரிசம் அப்படிங்கிறது வருது. அது பொதுவாக எந்த மாதிரியான இடங்களாக இருக்குங்கிறத எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு யூரினலாக இருக்கலாம், அல்ல அவர்கள் தனியாக பயன்படுத்தக்கூடிய அறைகள், ஃபீடிங் ரூமா இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கலாம். எக்ஸ்பிளனேஷன் 2 where the victim consents to the capture of the images or any act but not to their dissemination to third persons, and where such image or act is disseminated, such dissemination shall be considered an offense under this section. So appo some act involved with the consent of woman is also considered an offense of voyeurism. எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கையின் பெயரில் ஒரு தனிமையில் இருப்பதை ஒருவர் புகைப்பிடிப்பதற்கு அனுமதிக்கிறார்கள். அது ஒரு காதலன் காதலியாக இருக்கலாம், அது ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் கிட்ட ஒரு மாடல் அந்த ஒர்க் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதை அவர் மிஸ்யூஸ் செய்து அந்த நம்பிக்கையை மீறி 3வது நபர்களிடம் அதை பகிரும் பொழுது, அதை வைத்து அடுத்ததாக பிளாக்மெயில் செய்யும் பொழுதோ அல்லது வேற சில செயல்களில் ஈடுபடும் பொழுதோ தட் ஆல்சோ கம்ஸ் டு வாயரிசம். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மாடஸ்டி ஆஃப் உமன், அதுக்கான அதே பனிஷ்மெண்ட் தான், 1 to 3 years. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே 2வது முறை பண்ணும் பொழுது 3 to 7 years. சரியா? Then we'll move on to stalking. 354D, stalking. Any man, class 1, stalking. Any man who follows a woman and contacts or attempts to contact such woman to foster personal interaction repeatedly despite a clear indication of disinterest by such woman. ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ வாயரிசம்க்கும் ஸ்டாக்கிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, வாயரிசத்தில் ஈடுபடக்கூடிய அந்த அக்யூஸ்ட் யாருங்கிறது அந்த விக்டிமுக்கு தெரியாது. ஆனா ஸ்டாக்கிங்ல ஈடுபடக்கூடிய அந்த நபர் யாருங்கிறது விக்டிமுக்கு தெரியும். அவர் தனது முடிவை தெளிவாக சொல்லிவிடுகிறார். எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதற்கு பிறகும் கூட ஒரு நபர் ஒரு பெண்ணை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவதோ, attempts to contact such woman to foster personal interaction repeatedly, then that amounts to stalking under 354D. சரியா? Then class 2 monitors the use by a woman of the internet, email or any other form of electronic communication. So voyeurism stalking உடைய செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, one is following by person, another one is you are following by the following by usage of discoveries such as internet or communication tool. தொடர்ந்து ஒருவருக்கு குறுஞ்செய்தி அனுப்புவது, தொடர்ந்து ஒருவரை
அந்த நோக்கத்துடன் அதுக்கான அவங்களுடைய இன்டர்நெட்டுக்கு மெயில் அனுப்புறது, ஸ்பாம்ஸ் அனுப்புறது, இந்த மாதிரியான செயல்களும் ஸ்டாக்கிங்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. Provided that such conduct shall not amount to stalking if the man who pursued it proves that அப்படின்னு சொல்லிட்டு 3 எக்ஸெப்ஷன் கொடுக்கப்படுது. எப்படி வாயரிசம்க்கு வந்து 2 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாங்களோ ஸ்டாக்கிங்க்கு 3 எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. என்னென்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன், இட் வாஸ் pursued for the purpose of preventing or detecting the crime. The man accused of stalking had been entrusted with the responsibility of prevention and detection of crime by the state. A person may be a police official, so he may be involved in the night roaming. அப்போ அவருடைய வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக இருக்கும் பெண்ணை பின்பற்றுவது, அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவர்களை பின்பற்றுகிறார் அப்படின்னு என்று சொன்னால் அது ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன். செகண்ட் எக்ஸெப்ஷன், இட் வாஸ் பர்சியூட் அண்டர் எனி லா ஆர் டு கம்ப்ளை வித் எனி கண்டிஷன் ஆர் ரெக்வயர்ட் ஆர் இம்போஸ்ட் பை எனி பர்சன் அண்டர் எனி லா. ஸோ சட்டம் ஒருவரை வந்து அதை அனுமதிச்சு ஒரு செயலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அதுவும் வந்து வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேர்ட் ஒன், in the particular circumstances such conduct was reasonable and justified. அப்போ ஏதோ ஒரு நியாயமான காரணங்களுக்காக தான் நான் அதை செய்தேன் என்று அவர் நிரூபிக்கும் பட்சத்தில் அதுவும் ஸ்டாக்கிங் கீழே வராது. Then clause 2, whoever commits the offense of stalking shall be punished on first conviction with imprisonment of either description for a term which may extend to 3 years and punished and on second or subsequent conviction it may extend to 5 years. So up to 3 years in case of first conviction, up to 5 years in the case of second conviction. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்கிங் பத்தின சம்பவம். ஸோ ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது 354D. ஸோ 354A to D ல இருந்து கண்டிப்பா நம்ம ஒரு கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வித் ரிகார்ட் டு யுவர் ஏபிபி எக்ஸாம். வாட் இஸ் வாயரிசம், வாட் இஸ் ஸ்டாக்கிங், வாட் இஸ் த பனிஷ்மெண்ட் ஃபார் வாயரிசம், வாட் இஸ் த பனிஷ்மெண்ட் ஃபார் ஸ்டாக்கிங், வாட் இஸ் த எக்ஸப்ஷன் ஃபார் ஸ்டாக்கிங், வாட் ஆர் த எக்ஸ்பிளனேஷன் கிவன் டு வாயரிசம் அப்படிங்கிறது இதுக்கு கீழே வரும். சரியா? இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம 354ல 4 பர்டிகுலர் செக்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்து நம்ம ஏற்கனவே கிட்னாப்பிங் சம்பந்தப்பட்ட செக்ஷன்ஸ்ல பார்த்தோம். செக்ஷன் 366 பார்த்தோம். கிட்னாப்பிங் அப்டக்ஷன் சம்பந்தப்பட்ட கிளாஸஸ்ல கிட்னாப்பிங் வித் இன்டென்ட் டு மர்டர், கிட்னாப்பிங் வித் இன்டென்ட் டு மேரி எ உமன் ஆர் செடியூசிங் ஹர் டு ஹேவ் அ இல்லிசிட் இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிற ஆர் கிட்னாப்பிங் வித் இன்டென்ட் டு கெட் ரான்சம், இதை பத்திலாம் நம்ம ஏற்கனவே டீடைலா பார்த்திருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் செக்ஷன் நீங்க போய் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கிளாஸ் இது உங்களுக்கு தெரியும். இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செக்ஷன் 372 அண்ட் 373. சரியா? கிட்னாப்பிங்ல என்ன செக்ஷன் பார்த்தோம்? செக்ஷன் 366 பார்த்தோம். அதுக்கு அடுத்து இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 372 அண்ட் 373. 366 லைட்டா ஒரு முறை நான் ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன், ஞாபகம் வருதான்னு பாருங்க. செக்ஷன் 366 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்னாப்பிங், அப்டக்டிங் ஆர் இன்டியூசிங் உமன் டு கம்பல் ஹர் மேரேஜ் எக்ஸெட்ரா. அதுதான் வந்து 366. கிட்னாப்பிங் வித் இன்டென்ட் டு compel her to a marriage. Whoever kidnaps or abducts any woman with intent that she may be compelled or knowing it to be likely that she will be compelled to marry any person against her will, or in order that she may be forced or seduced to illicit intercourse, or knowing it to be likely that she will be forced or seduced to illicit intercourse, shall be punished with imprisonment of either description for a term which may extend to 10 years and shall also be liable to fine. And whoever by means of criminal intimidation, இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய செக்ஷன் 509 அதனால வரும், criminal intimidation as defined in this code or abuse of authority or any other method or compulsion induces any woman to go from any place with the intent that she may be or knowing that it is likely that she will be forced or seduced to illicit intercourse with another person shall be punishable as aforesaid அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் நோக்கத்திற்காகவோ அல்லது அவரை தகாத உறவில் ஈடுபடும் நோக்கத்திற்காகவோ அந்த பெண்ணை கடத்தி அல்லது கட்டாயப்படுத்தி அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அந்த பெண்ணை நகர்த்தி ஒரு செயலில் ஈடுபட்டால் அது வந்து செக்ஷன் 366 கீழே வரக்கூடிய ஆஃபென்ஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 2 செக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 372, செக்ஷன் 373. செக்ஷன் 372 அண்ட் செக்ஷன் 373 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரிகார்ட் டு ப்ராஸ்டிடியூஷன். இதுக்கு அடுத்து வந்து ரேப் அப்படிங்கிற அந்த செக்ஷன் 375க்குள்ள நம்ம போயிடுவோம். 372 and 373. Section 372 is selling minor for purposes of prostitution, etc. So prostitution itself is an offense,
அண்ட் செல்லிங் எ மைனர். இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரதுக்காக பிரசிடென்ட் வந்து ஒரு சைன் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் a person commits rape on a minor girl under 12 years of age, then compulsory death sentence should be awarded அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அமெண்ட்மெண்ட்டை இது பண்ணியிருக்காங்க. பிரசிடென்ட் வந்து தன்னுடைய அசன்ட்டை கொடுத்திருக்காரு. ஸோ இப்போ இது எதுக்காக சொல்றேன்னா, இப்போ இந்த செக்ஷன் 372 செல்லிங் மைனர் ஃபார் பர்பசஸ் ஆஃப் ப்ராஸ்டிடியூஷன் எக்ஸெட்ரா. whoever sells, lets to hire or otherwise disposes of any person under the age of 18 years. So for this section, a minor means a person under 18 years of age with intent that such person shall at any age be employed or used for the purpose of prostitution or illicit intercourse with any person or for any unlawful and immoral purpose, or knowing it to be likely that such person will at any age be employed or used for any such purpose, shall be punished with imprisonment of either description for a term which may extend to 10 years and shall also be liable to fine. ஸோ இப்போ இதுல என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க. அப்போ ஒரு நபரை ஒரு தொழிலில் ஈடுபடுத்துறாங்க ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிறதுக்காக. அந்த செயல் கம்ப்ளீட் ஆயிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்றாவது ஒரு நாள் அவள் அதற்கு பயன்படுவாள் என்பதற்காக ஒருவரை விற்பது அல்லது விற்பதற்கு ஏற்பாடு செய்வது, இதுவும் அஃபென்ஸ் தான். இட் நாட் நெசசரி தட் தட் பர்டிகுலர் ஆக்ட் ஆஃப் ப்ராஸ்டியூஷன் ஷுட் பி கம்ப்ளீட்டட். இட் மே டேக் பிளேஸ் அட் எனி டைம் ஹியர் ஆஃப்டர். இதற்கு பிறகு, இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு, பிகாஸ் தட் ஆக்ட் ஆஃப் செல்லிங் அ மைனர் ஃபார் ப்ராஸ்டியூஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ப்ராஸ்டியூஷன் ஹஸ் நாட் டேக்கன் பிளேஸ் அப்படிங்கறத நீங்க ஒரு டிஃபென்ஸா வைக்க முடியாது. அதுதான் இந்த செக்ஷன் சொல்றது. அதுக்கு ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க செக்ஷன் 372க்கு. செக்ஷன் 372 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு செல்லிங். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன் 373 இஸ் வித் ரிகார்ட் டு பையிங். பல நேரங்கள்ல லஞ்சம் கொடுப்பது மட்டும், லஞ்சம் வாங்குவதுதான் குற்றமாக இருக்கும். லஞ்சம் கொடுப்பவர்களை வந்து பொதுவாக நம்ம தண்டிக்கிறது கிடையாது. ஆனா வித் ரிகார்ட் டு திஸ் பர்டிகுலர் செக்ஷன், தட் இஸ் ப்ராஸ்டியூஷன், போத் பையிங் அண்ட் செல்லிங் இஸ் அன் அஃபென்ஸ். சரியா? ஸோ இப்போ எக்ஸ்பிளனேஷன் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when a female under the age of 18 years is sold, let for hire or otherwise disposed of to a prostitute or to any person who keeps or manages a brothel, the person so disposing of such female shall, until the contrary is proved, be presumed to have disposed of her with the intent that she shall be used for the purpose of prostitution. அப்போ ஒரு தொழில் நடக்கும் இடத்திலிருந்து சில பெண்களை மீட்கிறார்கள். அதில் அந்த பெண் எப்படி இந்த இடத்திற்கு வருகிறாள் என்று சொல்லும் பொழுது, யாரோ ஒரு நபர் ஒரு பணத்தை வாங்கி கொண்டு அந்த பெண்ணை அந்த இடத்தில் ஒப்படைக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது வந்து என்ன ஆகும்? குற்றம் ஆகும். சரியா? அதுதான் இந்த எக்ஸ்பிளனேஷன் 1. Explanation 2, for the purpose of this section, illicit intercourse means sexual intercourse between persons not united by marriage or by any union or tie which, though not amounting to a marriage, is recognized by the personal law or custom of the community to which they belong or where they belong to different communities of both such communities as constituting between them a quasi-marital relation. So அப்போ அவர்களுடைய பர்சனல் லா அதை ஏற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும். அப்போ ஏதோ ஒரு வகையில அது லாஃபுல்லா இருக்கணும். அது லாஃபுல்லா இல்லாத பட்சத்தில் அது என்னது கிடையாது. That would be coming under an offense under this section, section 372. Then section 373, that is with regard to buying minor for purposes of prostitution. Buying minor for purposes of prostitution. Whoever buys, hires or otherwise obtains possession of any person under the age of 18 years with intent that such person shall at any age be employed or used for the purpose of prostitution or illicit intercourse with any person or for any unlawful and immoral purpose, or knowing it to be likely that such person will at any age be employed or used for any purpose, shall be punished with imprisonment of either description for a term which may extend to 10 years and shall also be liable to fine அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? illicit intercourse அந்த மற்ற ரெண்டு விஷயங்களும் மேல சொன்ன விஷயம் தான். So both selling and buying a minor for the purpose of prostitution is an offense under section 372 and section 373. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் sexual offenses அப்படின்னு சொல்லிட்டு வரும். offenses against human body அப்படிங்கிறதுல செக்ஷன் 375ல ஆரம்பிச்சு 377 வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆர் த அதர் ஃபார்ம் ஆஃப் ரேப் அப்படிங்கிற மாதிரி வரும். செக்ஷன் 375 வந்து எப்படி ஆரம்பிக்கும்னா, a man is committed to a man is set to commit rape அப்படின்னு ஆரம்பிக்கும். So it is applicable only to a man. சரியா? section 375 applies only to man.
வேறஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தா 372 373 எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்கு, மைனர் அண்டர் த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ். ஸோ இட் இஸ் இம்மெட்டீரியல் whether the minor is a boy or girl, but whether with regard to section 375 definitely the victim should be a female. சரியா, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. a man is said to commit rape. அப்ப ரேப்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் they are giving a genus, அதாவது ஒரு 4 விஷயம் சொல்றாங்க. நேத்து நம்ம டையிங் டிக்ளரேஷன் பார்த்தோம் இல்லையா, யாருடைய டையிங் டிக்ளரேஷன், அதாவது செக்ஷன் 32 எவிடன்ஸ் ஆக்ட்ல பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் மேட் பை பர்சன்ஸ் ஹூ cannot be called as witnesses சொல்லப்பட்டிருச்சோம். ஒரு 4 பேரோட பத்தி சொல்லியிருப்பாங்க. யாரெல்லாம், ஒரு நபர் இறந்து விட்டார், அந்த நபருடைய வாக்குமூலத்தை எடுத்துக்கலாம், நார்மலா அப்படிலாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி எதெல்லாம் ரேப்புங்கிறத ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிடுறாங்க ஒரு 4 கிளாஸஸ்ல, ABCD. அதுக்கப்புறமா under the circumstances falling under any of the following 7 descriptions. அப்ப அந்த 4 சம்பவங்களும் ஏதோ ஒரு சூழ்நிலை, இப்ப அதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நடக்கும் பொழுது அது ரேப்பாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 4 டெஃபினிஷன்ல ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். penetrates his penis to any extent into the vagina, mouth, urethra or anus அப்படின்னு இருக்கு. ஸோ penetration A, B insertion, C manipulation and D applies his mouth to the private part of the woman. அப்ப 4 வார்த்தைகளை சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கலாம், penetration A, insertion B, manipulation C and application thing. சரியா, penetration உங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட் ஆகுது. கம்ப்ளீட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது எதுல, இன்சர்ஷன்ல. அதை விட மேனிப்புலேஷன் இஸ் லெசர் ஃபார்ம் and the fourth form is application. சரியா, applies his mouth to the vagina or makes her to do so with him or any other person. So இந்த 4 விஷயங்கள் வந்து it constitutes rape அப்படின்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. and then under the circumstances falling under any of the following 7 descriptions. அப்போ முதல்ல அந்த 4 இன்கிரீடியன்ட் ஃபுல்ஃபில் ஆயிருந்தாதான் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த 7 இன்கிரீடியன்ட்டை நம்ம போய் பார்க்க முடியும். சரியா, ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேல சொன்ன 4 விஷயம் நடந்துருச்சுங்கிறத, 4ல ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எஸ், there is a penetration or there is a insertion or there is a manipulation or a person applies his mouth to the private part of the woman அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த 4 விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சுங்கிறத. அந்த 4 விஷயங்கள்ல நடந்த இது வந்து இப்ப பார்க்கக்கூடிய அந்த 7 சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்ல நடந்திருந்தா then it would be complete definition under rape. சரியா, ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா against her will. அப்ப அவருக்கு விருப்பம் இல்லாமல் செய்யக்கூடிய இந்த above 4 acts would constitute rape against her will. Secondly without her consent. அப்போ வித்தவுட் ஹர் வில்லுக்கும் வித்தவுட் ஹர் கன்சென்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ வித்தவுட் ஹர் வில்லுங்கிற பொழுது அவரை வந்து நம்ம என்ன பண்றோம், டைரக்ட்லி யூ ஆர் கம்பெலிங் ஹர் டு இன்வால்வ் இன் தட் பர்டிகுலர் ஆக்ட். அகைன்ஸ்ட் வித்தவுட் ஹர் கன்சென்ட்ங்கிற போது ஒரு உணவு பொருளில் மயக்க மருந்து கொடுப்பது, அது எல்லாமே வந்து என்னது, வித்தவுட் ஹர் கன்சென்ட் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். thirdly with her consent, when her consent has been obtained by putting or any person in whom she is interested in fear of death or of hurt. ஸோ அப்போ மூணாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து against her will, second one is without her consent, third one is with her consent, but that consent has been obtained by putting someone whom she is interested under a fear of death or hurt அப்படிங்கிறது. அதாவது கத்தி முனையில் ஒரு பெண்ணின் தாயையோ அல்லது தந்தையோ தம்பியையோ சகோதரியோ வைத்துவிட்டு நீ இதற்கு இசையவில்லை என்று சொன்னால் அவர்களின் கதி முடிந்துவிடும் அப்படின்னு சொல்றது தேர்ட் கேட்டகரி. ஃபோர்த் கேட்டகரி with her consent, when the man knows that he is not her husband and that her consent is given because she believes that he is another man to whom she is or believes her to be a lawfully married. இத கிளாஸ் 4லாம் பாத்தீங்கன்னா ஏமாற்றி திருமணம் செய்வது. எங்கேயோ போவாங்க, அந்த போன இடத்துல ஒரு குங்குமத்தை வச்சுக்கிறது இல்ல ஒரு மோதிரத்தை மாத்திக்கிட்டு அந்த கன்சென்ட்டை வாங்கிடுறாங்க. பட் தட் பர்சன் ஹூ இஸ் ரிசீவிங் த கன்சென்ட் knows that it is done only for that sake அப்படின்னு செய்து மேல சொன்ன 4 விஷயங்களை செஞ்சுட்டா அப்ப அது would constitute rape under this fourth category. Then fifth category with her consent, when at the time of giving such consent by reason of unsoundness of mind or intoxication, அவன் வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு மருந்து கொடுத்திருக்கான் அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதாவது she does not understand the nature and circumstances to which she gives consent அப்படின்னா that also amounts to rape under fifth category. Then sixth category with or without her consent when she is under 18 years of age.
18 வயசுக்கு கீழே இருக்க ஒரு பெண்ணை நீ கன்சென்ட் வாங்கிட்டு பண்ணாலும் வாங்கிட்டு பண்ணலனாலும் தட் அமௌண்ட்ஸ் டு ரேப். அது காதல் அப்படின்னு நீ சொன்னாலும் கூட அதை சட்டம் ஏற்றுக்கொள்ளாது. தென் 7th கேட்டகரி, when she is unable to communicate consent. அவர் அவர் ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கவங்கள கூட சில பேர் என்ன பண்றாங்க, கொடூரமான முறையில் இந்த மாதிரி பண்றாங்க. she is unable to communicate consent. அப்ப அப்படிப்பட்ட நபர்களோடு மேல சொன்ன அந்த 4 விஷயங்கள் செய்தால் அதுவும் வரும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பர்டிகுலர் செக்ஷன். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எக்ஸெப்ஷனை இன்னொரு செஷன்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.